செங்கல்பட்டு தொகுதி கடந்த 1952 தொடங்கி இதுவரைக்கும் 16 முறை தேர்தல்களை சந்திச்சிருக்கு. இதுவரையில திமுக 7 முறையும், அதிமுக 4 முறையும், பாமக 2 முறையும், கிசான் மஸ்தூர் பிரஜா, காங்கிரஸ் மற்றும் தேமுதிக தலா 1 முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க. இங்க வன்னியர், முதலியார், ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் பெரும்பான்மையா வசிக்கிறாங்க. அவர்கள் தான் வெற்றி தோல்வியையும் தீர்மானிக்கிறவங்களா இருக்காங்க. தற்போதைய திமுக எம்எல்ஏவான வரலட்சுமி மதுசூதனன் மறுபடியும் சீட்டு கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறாரு. அதே வேளையில கூடுவாஞ்சேரி நந்திவரம் நகராட்சியின் தலைவர் கார்த்திக்கும் சீட்டு பெற முயற்சிக்கிறாரு. அதிமுகவுல கடந்த முறை போட்டியிட்ட கஜேந்திரன் சீட்டு கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறாரு. பாமக, தேமுதிக போன்ற கட்சிகளுக்கும் இந்த தொகுதி மேல ஒரு கண் இருக்கு. கடந்த தேர்தல்ல வரலட்சுமி மதுசூதனன் 1,31,000 வாக்குகள் பெற்றிருந்தாரு. அதிமுகவின் கஜேந்திரன் 1,04,000 வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சியின் சஞ்சீவிநாதன் 27,000 வாக்குகளையும் பெற்றிருந்தாங்க. 2026 தேர்தல்ல கூட்டணி கட்சிகளினுடைய பலம், எம்எல்ஏவின் தனிப்பட்ட செல்வாக்கு போன்றவற்றினால திமுகவுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனா திமுகவிற்குள் நிலவும் உட்கட்சி அரசியல் வரலட்சுமி மதுசூதனனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் பாயிண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம புதிய வரவான தாவேகாவும் குடைச்சல் கொடுக்கும் அப்படின்றதுனாலேயே வரும் தேர்தல்ல செங்கல்பட்டு தொகுதி திமுகவுக்கு ஒரு அக்னி பரீட்சையா இருக்கும் அப்படின்றது தெரியுது.